இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகும் இந்த மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்று சபைகள் அமைக்கப்படுவது சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையில் நாங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்ல முனைகிறோம். யாரும் இந்த இடங்களில் ஆளுவதற்கு நாங்கள் அனுமதிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் வென்ற சபைகளில் கூடி எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஜனநாயக உரிமை அவர்கள் திறமறுக்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த வகிபாகத்தை அங்கே சரியாக செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு தரப்பு. அந்த வகையிலே நாங்கள் இந்த அடிப்படை விடயங்கள் என்பது, அதாவது கஜேந்திரகுமார் மீள உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் வலியுறுத்துகிற விஷயம் எங்களுடைய அடிப்படை நிலைப்பாடு அதில் மாற்றம் இருக்கிறது. அப்போ இணைவு என்பதும் அந்த அடிப்படை நிலைப்பாட்டில் இருந்து மாறுகிற வகையாக இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் தமிழரசு கட்சியாக மத்திய குழு தீர்மானம் எடுத்து இப்பொழுது பேச வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லுகிற விடயம் இன்றைக்கு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம்னா நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாகவும் இந்த ஐக்கிய ராஜ்யத்தினுடைய நிராகரிப்பு சம்பந்தமாகவும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராகவும், ஆகவே அவருடைய அந்த தீர்வு திட்டம் நல்லிணக்க அரசாங்க காலத்திலே கொண்டு வரப்பட்ட தீர்வு திட்டத்தை முற்றாக மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்கின்ற வகையிலே அந்த வியாக்கியானத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அரசியலமைப்பு விடயங்களில் ஐக்கிய ராஜ்ய கைவிட்டு வராத வகையில் அதற்கு சுமந்திரன் அவர்களுடைய மரமொழி எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த நல்லிணக்க அரசியலை கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் விடயத்தை உள்வாங்குவதாக போட்ட விடயத்தை தான் சொல்லித்தான் அவர்கள் அதை செய்தார்கள் என்ற வகையிலே அவர் சொல்லுகிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய தரப்பாக சொல்லப்படுகிற இந்த தமிழரசு கட்சிக்கு தான் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த சபைகளிலேயும் வடகிழக்கிலேயும் மக்களானே அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசியல் வேலை திட்டத்தில் எப்படி இணைஞ்சு கொண்டு பங்காற்றுறது. நாங்கள் இதில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எப்படி இதில் முன்வைக்கிறோம் என்று சொன்னால், தமிழரசு கட்சி இப்போ வடகிழக்கில் பெரும்பான்மையாக இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களினுடைய அந்த ஆணையை அவர்கள் பெற்றிருக்கிறதாக இருந்தால் அவர்களை வழிக்கு கொண்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படையில் வடகிழக்கில் இருந்த பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்த்தார்கள் என்ற விடயத்தில் அடுத்த சந்ததியிட்ட இந்த விஷயங்கள் கடத்தப்பட்டு இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியலினுடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கையளிக்க வேண்டிய வகையில் இந்த அரசியலை கொண்டு போகணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை பேசியிருந்தோம். ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழலில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இந்த அரசியல் தீர்வு விஷயங்கள் சம்பந்தமாக அதையும் பேச தேவையில்லை என்றால் மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு அவர்கள் தயாரில்லை. இன்றைக்கும் நாங்கள் வடகிழக்கில் தமிழரசு கட்சி இந்த 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 பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், மக்கள் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் சரி, இல்லாட்டி அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை.